வணக்கம் தமிழா. நம்ம தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குரிய பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம பார்க்க போறோம். இது 2011ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை நடைபெற்ற தமிழ் வினாத்தாள்களை நாம் பகுத்து ஆய்வு செய்ய போறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க, அந்த வினாத்தாளுடைய அமைப்பு முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நடத்தக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தகுதி தேர்வாகவும் மதிப்பீட்டு தேர்வாகவும் நடத்தப்படுகிறது. இதே குரூப் 2 குரூப் டி ஏ பிரிலிம்ஸ் தேர்வு பார்த்தீங்கன்னா அது மதிப்பீட்டு தேர்வாக மட்டும் நடத்தப்படுது. மெயின்ஸில் வச்சிருக்காங்க தகுதி தேர்வு. ஓகேங்களா? அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2 குரூப் டி வேற ஏதாவது தேர்வுகளில் தமிழ் தேர்வுகள் நடைபெறும், அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கும். 2011 முதல் தற்பொழுது வரை நடைபெற்ற தமிழ் வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால தொடர்ந்து அடுத்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோடைய பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தமிழில் 100 வாங்கணும் அப்படின்னா என்னென்னா, இப்போ 2011 பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா பாருங்கள். 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸுக்கு 100 கொஸ்டினுமே கரெக்டாக வாங்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியும். தெளிவாக ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 கொஸ்டினுமே கரெக்டாக வாங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். தமிழ் பொது தமிழ் அப்படிங்கிறது சிலபஸ் 3 பிரிவுகள் இருக்கு. ஒன்று பகுதி ஆ இலக்கணம், அடுத்து இலக்கியம், அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த 3 பிரிவுகளுக்கு கீழே சப் டைட்டில் இருக்கு. ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா படிங்க. நம்ம சிலபஸ் வைஸுக்கு எவ்வளோ கண்டென்ட்டை படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த பேட்டர்னில் படிக்கணும், எந்த கொஸ்டின் அமைப்பு முறையில் நம்ம கொஸ்டினை மேக் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் அந்த சிலபஸ் நமக்கு சொல்லித்தரும். டிஎன்பிஎஸ்சியோடைய ரிவைஸ்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி சிலபஸை படிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னாவே இன்னும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக நீங்கள் நாலேஜ் ஆயிரும். டீட்டெயிலாக நாலேஜ் உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது 100க்கு 100 என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னதான் இருந்தாலும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதில் கேட்குறாங்க, நம்முடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் நல்லா படித்துக் கொள்ளுங்கள். அதே போல் புதிய புத்தகம் பழைய புத்தகம் எது ரெண்டுமே சேர்த்து இருந்தாலும் நல்லது தான். நல்ல புத்தகங்களை படித்துக் கொள்ளுங்க. அதாவது சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுக்குள்ளே தான் இருந்திருக்கு, ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கு. சில கொஸ்டின் டீப்பாக போகும்போது ஸ்கூல் புக்கு இல்லாத சில விஷயங்கள் போகும். அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அதுவும் ஈஸியாக அடித்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அப்போ சிலபஸை நல்லா படிங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அந்த கொஸ்டின் ஆன்சர் நல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு லைவாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கொஸ்டின் பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத இது பண்ண முடியும். எப்படி நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம், எப்படி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2011 நடந்தது. பொதுத்தமிழுக்குரிய அந்த வினாக்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்படும் குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்து. எப்பயுமே நம்ம இந்த கொஸ்டினுடைய கண்டென்ட்டுக்குள்ள போயிருக்கூடாது. எப்பயுமே அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். சரியான விடையை கொடுத்துருக்காங்களா, பொருந்துறதா, பொருந்தாததா, தவறானதா, எதிர்ச்சொல்லா அப்படிங்கிறது அந்த கொஸ்டினை நல்லா படிச்சிடணும். எப்பயுமே எந்த கொஸ்டினை பார்த்தாலும் தமிழாக இருந்தாலும் பொது அறிவியலாக இருந்தாலும் ஜிகேவாக இருந்தாலும் கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 இந்த சொல்லுக்கான பொருளை சரியான விடையை கண்டுபிடி கேட்கிறாங்க. இங்க சொல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொறுத்துக்க பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. புல் தருக்கல் ஏத்தும் அகம். புல் தருக்கல் ஏத்தும் அகம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு கீழே வந்து குறியீடுகள் சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லுக்கான பொருளும் அந்த பக்கம் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம். இந்த பொறுத்துக்களை பார்த்தோன்னா என்னடா இது வித்தியாசமா இருக்கு. சில பேருக்கு வித்தியாசமா இருக்கலாம், சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக கூட இருக்கலாம். பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் புல். புல் என்று சொன்னால் லகரம் பாருங்க. இந்த நகர லகரம் வந்திருக்கு. அப்ப நகர லகர புல் வரும்பொழுது என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் இ. அப்ப 1வது அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடியதுக்கு என்னது? இ. ஓகேங்களா? அப்ப அந்த 1வது ஆப்ஷனுக்கு இ எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப இ எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்லை. இப்போ செகண்ட் பி ஆப்ஷன்ல இ இருக்கு, சி ஆ இருக்கு, டில ஆ இருக்கு.
அப்ப இதுதான் கண்டிப்பான ஒரு ஆன்சராக இருக்கும், சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து தரு. தரு அப்படின்னா மரம். தருக்கள் அப்படின்னா மரங்கள். தருக்கள் என்னது? மரங்கள். அடுத்து ஏத்தும். ஏத்தும் என்னது? போற்றும். ஏத்தும் என்னது? போற்றும். அகம் அப்படின்னா மனம். சார் எனக்கு எது புல் என்னன்னு தெரியல, தருக்கல் என்னன்னு தெரியல, ஆனால் அகம் அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா அகத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு? ஆ. அப்ப லாஸ்ட் அந்த 4வது ஆப்ஷனுக்கு என்னது? ஆ. அப்ப இது மட்டும் தெரிந்தா கூட இந்த வினாவுக்கான விடையை நாம் எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப பொறுத்துகள்ல 4ல 1 அல்லது 2க்கு உரிய விடை தெரிந்தா கூட நாம ஈஸியா ஆன்சர் செலக்ட் பண்ண முடியும். அந்த 4மே தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. மேக்சிமம் 1 அல்லது 2 தெரிஞ்சாவே அங்க ஆப்ஷன் வர மாதிரி தான் இருக்கும். அப்ப எது தெரியுதோ அந்தக்கான நீங்க விடையை கரெக்டா பாத்தீங்கன்னா ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்ப இப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது இந்த வினாவுக்கான விடையாக என்ன இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. புல் என்பது பறவை, தருக்கள் அப்படின்னா மரங்கள், ஏத்தும் என்பது போற்றும், அகம் என்பது மனம். ஓகே. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 2. பட்டியல் 1ல் உள்ள நூல்களை பட்டியல் 2ல் உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இதெல்லாம் வந்து பழைய வினாத்தாள் அமைப்பு முறையில் 4 ஆப்ஷன்ஸாக இருக்குது. இப்போலாம் இ வரை இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே நூல்கள் கொடுத்துருக்காங்க. நூல் இந்த பக்கம் நூலாசிரியர், சங்கொலி, கனிச்சாறு, திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். ஆக்சுவலாக திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு வரணும். அடுத்து தமிழ் விடு தூது. ஓகே. மதுரை சொக்கநாத கடவுள் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை தூதாக விடுவதாக அமைந்த நூல் தான் தமிழ் விடு தூது. அப்ப 4 நூலை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். சங்கொலி. சங்கொலி என்ற நூலை எழுதிய ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் காந்திய கவிஞர் என்றும் ஏன் இவர் காந்திய கவிஞர் அப்படி சொல்றாங்கன்னா இவருடைய பாடல்களை காந்திய சிந்தனைகள் மிகுந்து காணப்பட்டதாலே இவர் நாமக்கல் கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படும். நாமக்கல் கவிஞர் ஏன் சொல்றாங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறந்தனால நாமக்கல் கவிஞர். இவருடைய பாடல்கள்ல காந்திய சிந்தனையில் மிகுந்து காணப்பட்டதால் காந்திய கவிஞர். இவர் எழுதிய நூல் தான் சங்கொலி, என் கதை. இதெல்லாம் இவருடைய படைப்புகள். தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் யாரு கேட்டோன்னா ராமலிங்கனார் தான். இவர் இந்த கொஸ்டின் இப்போ அடிக்கடி இப்போ லாஸ்ட் டைம் கூட குரூப் 4லயே குரூப் 2லயே கேட்டிருந்தாங்க. தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து அப்ப சங்கொலி நாமக்கல் கவிஞர். அப்ப சங்கொலிக்கு ஆப்ஷன் ஆ எங்க இருக்கு? ஆப்ஷன் சியில தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து கனிச்சாறு. அப்ப நீ அடுத்த கூட நீ பார்க்கணும் கூட தேவையில்லை. அப்ப கனிச்சாறு யார் நமக்கு தெரியும்? கனிச்சாறு, ஐயை, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சத்தினார் தான். ஓகேங்களா. கனிச்சாருக்கு இ. அடுத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் ஆசையாருன்னா பகலிக்கூத்தர். இப்போ முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னா குமரகுருபரர். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா யாரு? பகலிக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. பாட்டுடைய தலைவனையோ மன்னனையோ தலைவனையோ குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய நூல் பிள்ளைத்தமிழ். 10 பருவங்களை கொண்டது. அந்த திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற சிற்றிலக்கியத்தை படைத்தவர் யாருன்னா பகலிக்கூத்தர். இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற சிற்றிலக்கிய முன்னோடி தமிழ் இலக்கியங்கள்ல இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வாரான பெரியாழ்வார். ஓகேங்களா. இவர் தான் பிள்ளைத்தமிழ் அப்படி சிற்றிலக்கிய வகைக்கு முன்னோடி. யாருன்னா பெரியாழ்வார் தான். ஓகேங்களா. அடுத்து தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகேங்களா. ஆப்ஷன் இ. அப்ப சரியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி. ஆ இ. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்தர். தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியரோட பெயர் தெரியவில்லை. உங்களை பிள்ளைத்தமிழ் இந்த நூல் சிற்றிலக்கிய வைக்க முன்னோடி யாருன்னா பெரியாழ்வார் தான். ஓகேங்களா. தமிழ்ல தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் எதனா குலத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தான் ஆசிரியர் ஒற்றக்கூத்தர். தமிழ் விடு தூது நூலுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ்ல தோன்றிய முதல் தூது நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெஞ்சு விடு தூது தான் தமிழ்ல தோன்றிய
முதல் தூது நூல் எதுங்க என்னது? நெஞ்சு விடு தூது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார். நெஞ்சு விடு தூதின் நூலினுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரி. ஓகே, அடுத்து நாம் பார்க்கலாம். அடுத்த வினா நம்பர் 3. பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூல் ஆசிரியர் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. நூல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படை நிறைய கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. நூலாசிரியர் பாருங்க. பூஞ்சோலை, கைவலை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், உலக பொதுமறை. இதை பார்க்கக்கூடிய வினாக்கள் சற்று கடினமானதாக இருக்கிற போல தெரியும். அப்ப நமக்கு எது ஈஸியா இருக்குது அது மாதிரி நீங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், திருவருப்பா, இது போன்ற நூல்களை எழுதியவர் யாரு நமக்கு நல்லாவே தெரியும். யாரு? ராமலிங்க அடிகள். அப்ப இந்த 3வது ஆப்ஷனுக்கு பொருந்தக்கூடிய சரியான நூலாசிரியர் ஆ. அப்ப 3க்கா எங்க இருக்கு? இந்த 2லையுமே இருக்கு. ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கிறப்ப உலக பொதுமறை. உலக பொதுமறை என்பது என்னது? திருக்குறள், தமிழ்மறை, உலக பொதுமறை, திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், பொருள் உரை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது திருக்குறள். அப்ப திருக்குறளுக்கு ஆசிரியர் நல்லாவே தெரியும், திருவள்ளுவர். அப்ப இங்க என்ன இருக்கு? இ. அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப இந்த ரெண்டுமே நமக்கு தெரியல கூட லாஸ்ட் 2 ஆப்ஷன் வேற எங்கேயுமே இல்லை. சி ஆப்ஷன் தான் இருக்கு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் யாரு? ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை திருக்குறள் நூலுக்கு ஆசிரியர் திருவள்ளுவர். அப்ப பூஞ்சோலைக்கு ஆசிரியர் யாரு? கவிஞர் இலத்துர்க்கி சங்கர நாராயணன். கவிஞர் இலத்துர்க்கி சங்கர நாராயணனுடைய படைப்பு தான் பூஞ்சோலை. அடுத்து கைவலை. கைவலை என்ற நூலினுடைய ஆசிரியர் அருள் தந்தை சி மணிவளவன். இதெல்லாம் புது கவிதைகள் அந்த இதுல வரக்கூடிய அந்த முக்கியமான நூல்களை பார்த்தா பூஞ்சோலை யாரு? கவிஞர் இலத்துர்க்கி சங்கர நாராயணன். கைவலை அருள் தந்தை சி மணிவளவன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் யாரு? ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை திருவள்ளுவர். அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. ஓகேங்களா? அடுத்ததாக வினா எண் 4. இதுவும் ஒரு பொறுத்துக தான். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கிட்ட கொடுத்துருக்காங்க பண்டைய தமிழகம், பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, தொண்டை நாடு. இதுக்கு உரிப்பல் கூட சில சமயங்கள் கேட்பாங்க. சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொன்னவர் யாருங்கிறான்னு யாருன்னா ஔவையார் தான். இந்த மாதிரி அந்த ஒரு நாடுகளுக்குரிய அந்த உரிப்புல சொன்னாரு ஔவையார் தான். இப்ப இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. பாண்டிய நாடு அதோட ஏரியது மதுரை. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு ஆப்ஷனா எங்க இருக்கு? ஆப்ஷன் 7 தான் இருக்கு. அடுத்து சோழ நாடு புகார். சோழ நாடு என்னது? புகார். அடுத்து சேர நாடு வஞ்சி. சேர நாட்டுடைய தலைநகரம் வஞ்சி. அடுத்து தொண்டை நாடு காஞ்சி. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து காஞ்சிபுரம். ஓகேங்களா? அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதான் பாண்டிய நாடு மதுரை. சோழ நாடு புகார். புகார் என்பது பூம்புகார். காவேரி பூம்பட்டினம். பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல காவேரி பூம்பட்டினம். காவேரி பூம்பட்டினம். ஓகேங்களா? தொண்டை நாடு காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்ததாக வினா எண் 5. அடுத்து பொறுத்துக்க தான் கேட்குறாங்க. நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓரிரவு. ஓரிரவு இது யாருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய படைப்பு தான் ஓர் இரவு. ஓரிரவு நாடகம் பேரறிஞர் அண்ணாவினுடைய முதல் நாடகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து கரித்துண்டு. கரித்துண்டு அப்படிங்கிற படைப்பு யாருடையது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் மு வரதராஜன். அப்போ ஓரிரவு ஆ. அடுத்து கரித்துண்டு ஆ. ஆ ஆ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓரிரவு யாரு? அறிஞர் அண்ணா. கரித்துண்டு மு வரதராஜன். குயில் பாட்டு. குயில் பாட்டு யாருன்னா பாரதியார். குயில் பாட்டு யாரு? பாரதியார். அழகின் சிரிப்பு யாரு? பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்தி இதழ் அப்படின்னு கேட்டாதான் குயில். குயில் மட்டும்தான். குயில் மட்டும்தான். ஓகேங்களா? பாரதிதாசன் நடத்தி இதழ் என்னது? குயில். குயில் பாட்டு
பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, அதுக்கு ஆசிரியர்னா பாரதியார் தான். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், தமிழ் அச்சியின் கத்தி, சேர தாண்டவம், பிசிராந்தையார் நாடகம். பிசிராந்தைய நாடகம் தான் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அப்ப நூல்கள் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டா படிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய நூல்கள் ஈஸியா இருக்கும். பாரதிதாசன் சொல்லுவோம், வரிசையா சொல்லுவோம். ஆனா அந்த நூலை தனிப்பட்டு கேட்பாங்க. அந்த நூலை தனிப்பட்டு கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எப்படி கேட்டாலும், தனியா கேட்டாலும், இந்த நூல்களை கொடுத்து ஆசிரியர் யார் கேட்டாலும் தெளிவாக ஆன்சர் பண்ண வேண்டும். அப்ப நூலை தனியா கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கன்னா, நம்ம கவிஞர்கள், ஆசிரியர்கள் எந்த பாடல் எந்த நூல் இடம்பெறுது, முக்கியமான அடைமொழிகள், முக்கியமான தொடர்கள், இந்த தொடரால் அறியப்படக்கூடிய சான்றோர், இதெல்லாம் தனித்தனியா கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதை நீங்க அப்படி பிரிச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒற்றுமைப்படுத்தி வேறுபடுத்தி படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புதுசா பாக்குறப்ப அப்படித்தான் இருக்கு. நீங்க படிக்க படிக்க ரிவிஷன் திரும்ப 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 படிங்க. ஒரு டைம் படிச்சுட்டு விட்டுறாங்க. ஒரு விஷயத்தை 3 டைம் 4 டைம் படிங்க. கண்டிப்பா ஈஸியா செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தமிழ் என்பது ரொம்ப ஈஸி தான். மனசுக்கு பிடிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் வினா எண் 6. பாவலரேறு பொறுத்துக்கு தான் இப்போ கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. பாவலரேறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரோட இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம். இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம். பாவலரேறு என்பது சிறப்பு பெயர். பாவலரேறு என்று அழைக்கப்படக்கூடியவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். படைப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து இந்த பெருந்தேவனார் பற்றி தெரியும். சங்க இலக்கியங்களிலே 8 தொகை நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் தான் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து வாணிதாசன். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் யாரு? வாணிதாசன். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னா வாணிதாசன் தான். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னது? எத்திராஜலு. வாணிதாசன் இயற்பெயர் என்னது? எத்திராஜலு என்ற அரங்கசாமி. எத்திராஜுலு என்ற அரங்கசாமி அல்லது கிடையாது, எத்திராஜுலு என்ற அரங்கசாமி. தமிழகத்தில் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படக்கூடியவர் வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் எத்திராஜுலு என்ற அரங்கசாமி. பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். புலவர் குழந்தையுடைய படைப்பு தெரியும், ராவண காவியம். ராவண காவியம் புலவர் குழந்தை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல். 2011 கேட்ட கொஸ்டின். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தோட கூட இருக்கு. இயற்கை அன்பு, இயற்கை பரிணாமம், இயற்கை தவம், இதெல்லாம் இருக்கு. அப்ப இயற்கை அன்பு என்று போற்றப்படக்கூடிய நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பெரிய புராணம். சைவ சமய திருமுறைகளிலே 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணம். தில்லை அம்பலவான நடராஜன் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க சேக்கிலாரால் பாடப்பட்ட நூல் பெரிய புராணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இயற்கை வாழ்வில்லம். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் தான். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறள். இந்த தேவார திருவாசக திருவாய்மொழிக்கு என்ன சொல்றாங்கன்னா தேவாரம் திருவாசகத்தில் என்ன சொல்றாங்க? இயற்கை இறையருள் அல்லது இயற்கை இறை உரை உள், இயற்கை உரை உள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை தவம்னு ஒன்று கேட்பாங்க. இயற்கை தவம் என்பது சீவக சிந்தாமணி. உவேசா பதிப்பித்த முதல் நூல் எதுங்கிற என்னன்னா சீவக சிந்தாமணி தான். எல்லோரும் விரும்பி படித்த காப்பியம் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம், இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம் குழப்பிடக்கூடாது. இயற்கை பரிணாமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை இன்பக்களம், இயற்கை இன்பக்களம் கேட்டாங்கன்னா என்னன்னா கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கேட்கணும்னு வச்சுங்க. அப்ப என்னது? இன்பம். களம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இதிலே இன்பத்திலேயே இன்ப வாழ்வு நிலையங்கள் கேட்கணும். இரட்டை காப்பியங்கள் அழைக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அழைக்கப்படுகிறது. அப்படி நிறைய இருக்கு. 8ஆம் வகுப்பு நீங்க தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இயற்கை அன்பு பெரிய புராணம்,
இயற்கை வாழ்வெல்லம் திருக்குறள், இயற்கை இறை உரையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள், இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை தவம் சிவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். ஓகேங்களா, பார்த்துக்கங்க. அடுத்து அண்ணாமலை கவிராஜன் என்று அழைக்கப்படக்கூடிய யாருன்னா சரியான ஆப்ஷன் சி, அண்ணாமலை ரெட்டியார். செட்டியார்னு போட்டக்கூடாது, அண்ணாமலை ரெட்டியார். இவர் யார் அப்படின்னா காவடி சிந்து, காவடி சிந்து பாடியவர். காவடி சிந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் அல்லது சிந்தின் தந்தை, காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு யாரு சென்னிக்குளம் அண்ணாமலையார். அப்படி இன்னொரு சிறப்பு பேர் அண்ணாமலை கவிராஜன், அண்ணாமலை ரெட்டியார், எல்லாமே ஒரே பேர். அண்ணாமலை கவிராஜன், அண்ணாமலை ரெட்டியார், சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை, காவடி சிந்து பாடியவர். இதே சிந்துக்கு தந்தை அப்படின்னா யாரு? சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். சிந்துவின் தந்தை கேட்டானா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அல்லது அண்ணாமலை ரெட்டியார். சிந்துக்கு தந்தை யாரு? பாரதியார் தான். ஓகேங்களா. அடுத்ததாக மண் தேய்த்த புகழினான், மண் தேய்த்த புகழினான் இத்தொடரால் குறிக்கப்படும். மண் தேய்த்த புகழினான் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த புகழ்ச்சி தொடர்கள். முதலாவதாக கண்ணகியை புகழ்ந்து விட்டு போற்றி விட்டு அடுத்து போற்றக்கூடிய கதை நாயகனான கோவலனை போற்றக்கூடிய அந்த தொடர் தான் மண் தேய்த்த புகழினான். அதாவது இந்த பூமியை விட புகழிலே உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த தொடர் தான் மண் தேய்த்த புகழினான். யாரு? கோவலன். மண் தேய்த்த புகழினான் இத்தொடரில் குறிக்கப்படுவர் யாரு? தொடரில் அறியப்படுவர், தொடர் அழைக்கப்படுவர் யாருன்னா கோவலன் தான். சிலப்பதிகார காப்பியத்தினுடைய தலைவன் கோவலன். அடுத்ததாக இரட்டை காப்பியங்கள் என்று அடைமொழி பெற்ற நூல்கள் எதுன்னு கேட்கிறாங்க. ஏன் இதை இரட்டை காப்பியங்கள் சொல்றாங்கன்னா கதை தொடர்புடையது, கதை தொடர்ச்சி. சிலப்பதிகார கதையோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. சிலப்பதிகார கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை. இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து கிடையாது, ஆனால் வாழ்த்து பாடல் இருக்கு. குறிப்பிட்ட கடவுளை பற்றி வாழ்த்தவில்லை. இரண்டிலுமே காதைகள் அப்படிங்கிற உட்பிரிவு இருக்கு. சிலப்பதிகார மணிமேகலையும் ஒரே கதை தொடர்பு. இங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி மாதவி, இங்க மாதவி மணிமேகலை. உங்களை இரண்டுமே அறத்துக்காகவும் கற்புக்காகவும் ஒரு சிலப்பதிகாரம் சொல்றாங்க. முதற் காப்பியம், தமிழோட முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். வரலாற்று காப்பியம் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம், பொதுமை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், எல்லாமே சிலப்பதிகாரம். மணிமேகலை என்பது சமூக சீர்திருத்த காப்பியம். சிலப்பதிகாரம் சமய காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மணிமேகலை என்பது முதல் சமய காப்பியம் எது கேட்டால் மணிமேகலை தான். முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம், முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை. முதல் சமய காப்பியம் என்ன சமயம்? பௌத்தம். சிலப்பதிகாரம் சமணம். 50 காப்பியங்களிலேயே 3 சமண காப்பியங்கள் இருக்கு. மணிமேகலை குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த சமயம், இது எல்லாமே சமண சமய காப்பியங்கள். ஓகே, அடுத்து பிரித்து எழுதுக. நல் அக்துரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, எப்பயுமே ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். நல் அக்துரும் எது சரியாக பொருந்தக்கூடிய ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை அக்து உரும். ஓகேங்களா. இது எப்படி நமக்கு புணரும் அப்படின்னு கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈறுபோதல் என்ற விதிப்படி மையீறு கெடும். அப்ப என்ன இருக்கும்? நன் குற்றல் அக்து குற்றல் உரும். அடுத்து தனிக்குருள் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நகரம் திரியும், அப்புறம் இரட்டும் அப்படின்னா வரும் நல் அக்துரும் அப்படின்னு வரும். உங்களை ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து புறத்துறுப்பு பிரித்து எழுதுக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஈஸியாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2011-12 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரித்து எழுது ஒரு 5 கொஸ்டின், அகரவரிசை ஒரு 5 கொஸ்டின், வலுவச்சொல், ஒருமை பெண்மை, இப்படி ஈஸி. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட பேட்டர்னே வேற லெவலில் இருக்கும். அப்போ கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு பேட்டர்னாக வச்சுக்கணும். இந்த பேட்டர்ன்லையும் நம்ம கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே கொஸ்டின் கூட கேட்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. புறத்துறுப்பு இதை பிரித்து எழுதுக சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் எது வரும் பாருங்க. 4 ஆப்ஷனையும் பாருங்க. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு, புறத்துறுப்பு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 113. தரம் இல்லை, தரம் இல்லை, இது வருமா? வராது. இது இல்லை. தரம் கூட்டல் இல்லை, தரம் இல்லை. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து 14வது வினா.
வெங்கதிர். வெங்கதிர் சரியானது. வெம்மை கூட்ட 20 என்ற விதிப்படி மயிறு கெட்டது. அடுத்து முன்னின்ற மெய்திர விதிப்படி இனமான மறுமொழிக்கு இனமான ஞகரம் தோன்றுது. அதான் வெங்கதிர். ஆப்ஷன் சி. அடுத்து மற்ற இரண்டு சரியான பிரித்து எழுதுக. மற்ற கூட்டல் 2. ஓகேங்களா? அடுத்து எதிர்ச்சொல் தருக. இந்த அறிஞ்சொற் பொருள் எதிர்ச்சொல் அப்படிங்கிற வினாக்களை பார்க்கும் பொழுது அந்த சொல்லுடைய அந்த இறுதி எழுத்து எந்த இதுல முடியுதோ அதே போலதான் ஒரு ஆன்சரை தான் நம்ம செலக்ட் பண்ண பார்க்கணும். ஒருவேளை அது இல்லாத பட்சத்தில் நம்ம செலக்ட் பண்ண பொருந்தக்கூடிய விடைகளை. ஓகே, அப்ப இளமை அதற்கு எதிர்ச்சொல் கேட்கிறேன். நம்ம இளமைன்னு பார்த்தோன்னே வேற எது போட்டு என்ன கொஸ்டின் என்னது? எதிர்ச்சொல் தருக இளமை. அப்ப இளமைக்குரிய சரியான எதிர்ச்சொல் என்னது? முதுமை. மை. ஓகேங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து எதிர்ச்சொல் தருக இழந்தான். இழந்துட்டான். அப்ப என்ன வரும்? எதிர்ச்சொல் பெற்றான். ஈட்டினன், இழந்திலன், அடைந்தான். அப்ப என்ன வரும்? இழந்தான்னா பெற்றான். அடுத்து திரும்ப ஒரு எதிர்ச்சொல் தருக பெருமை. என்னது பெருமைனா? சிறுமை. ஓகேங்களா? அந்த ஈஸியா அந்த எதிர்ச்சொல் தருக அறிஞ்சல் பொறுத்து கொஞ்சம் நீங்க பொறுமையா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தாவே ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது இம்மை. என்னது? இப்பிறவி. அப்படின்னா மறுமை. இம்மை எதிர்ச்சொல் என்னது? மறுமை. அடுத்து இசைன்னா நம்ம புகழ்னு சொல்லுவோம். ஆனா இங்க இசை என்பது இசைங்கிற அந்த ஐயாரத்துல முடிகிற மாதிரியே தான் நம்ம எதிர்ச்சொல் பார்க்கணும். என்ன வரும்? வசை. இசைக்குரிய சரியான எதிர்ச்சொல் என்னது? வசை. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. இந்த பொருந்தாத சொல்லை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி வினாக்கள்ல பாத்தீங்கன்னா 4 ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கலித்தொகை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. நீங்க 8 தொகை 10 பாட்டு நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 8 தொகையில் என்ன நூல்கள் தெரியும்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இப்ப 8 தொகை நூல்ல ஒரே ஒரு நூல் தான் இருக்கு. 10 பாட்டு தெரியும். ஆற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய 5 நூல்களும், அகத்திணையில குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை என்று சொல்லக்கூடிய நூல்களும், அகமா புறமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு நெடுவடையும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு இதெல்லாம் 10 பாட்டு நூல்களை வரக்கூடியது. அப்ப இது தொகை, கலித்தொகை என்னது? 8 தொகை நூல். அப்ப இது ஒண்ணு மட்டும்தான் வேறுபட்டதாக இருக்கு. அதுதான் பொருந்தாத சொல். இது இருக்கக்கூடிய 3 நூல்களும் 10 பாட்டு நூல்கள். கலித்தொகை மட்டும் 8 தொகை நூல். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா எல்லாமே நீங்க ஆர்கனைஸ் பண்ணி படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு பேட்டர்ல கொஸ்டின் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க நல்லா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா. அப்ப பொருந்தா சொல்ல பாருங்க. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட நாள் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து மா, பலா, முருங்கை, வாழை. இது ஈஸியாக முக்கணிகள் கொடுத்துருக்காங்க. முக்கணி என்னது? மா, பலா, வாழை. அப்ப இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதுதான் பொருந்தாத சொல். அப்ப அந்த கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளை பார்க்கும் பொழுதே அது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, எந்த தொகைச்சொல் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியா கணிச்சு ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. நகை, இனிப்பு, அழுகை, வெகுளி. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுல பார்த்தா 8 தொகை 10 பாட்டுக்குள்ள ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. அப்புறம் முக்கணி, மா, பலா, வாழை இதெல்லாம் பொருந்தா சொல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நகை, சிரிப்பு, அழுகை, இனிப்பு, வெகுளி. இது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி சம்மந்தமாக இருக்கு. இது இனிப்பு என்பது சுவை சம்மந்தமா இருக்கு. அப்படி நீங்க போயிடக்கூடாது. அப்ப இந்த நகை, அழுகை, வெகுளி நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, தொல்காப்பியர் கூறக்கூடிய மெய்ப்பாடுகள். தொல்காப்பியர் கூறக்கூடிய மெய்ப்பாடுகள் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. தொல்காப்பியர் கூறக்கூடிய மெய்ப்பாடு எத்தனை இருக்கு? 8. என்னன்னது? நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி. எத்தனை இருக்கு? தொல்காப்பியத்தோட இந்த தொல்காப்பியர் கூறக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் 8. அந்த மெய்ப்பாடுகளை தான் 3 வச்சிருக்காங்க. நகை, அழுகை, வெகுளி வச்சிருக்காங்க. மீதி என்ன இருக்கு? இளிவரல் இருக்கு, மறுக்கை இருக்கு, அச்சம், பெருமிதம், உவகை. அப்ப இது எல்லாமே என்னது? தொல்காப்பியர் மெய்ப்பாடு 8. ஒன்னே ஒன்று வித்தியாசமானது இனிப்பு.
அதுதான் பொருந்தாத சொல். ஓகேங்களா? டீட்டெயில்டா நம்ம படிச்சாதான் இந்த பொருந்தாத சொல்லை கண்டுபிடி, பொருந்துற சொல்லை கண்டுபிடிக்கிறத ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல்லுதான். படி, எழுது, சொல், உண்டான். இதுல ஒரு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஈஸியா கண்டுபிடிச்சா. படி ஒரு கட்டளை சொல், எழுது ஒரு கட்டளை சொல், சொல் கட்டளை சொல், ஒரு வேர் சொல், ஒரு கட்டளை சொல், ஒரு பகுதி சொல். பகுதி என்பது ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கு. அப்ப இது வந்து முற்று பெற்றதாக இருக்கு, அது முற்று பெறாத ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது. உண்டான் ஒரு வினைமுற்று. இதுதான் பொருந்தாது. அது மூன்றுமே ஒரே கேட்டகரி. படி, எழுது, சொல் என்பது. உண்டான் ஒரு இறந்த கால வினைமுற்று. ஓகேங்களா? அப்ப அதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லுதான். நூல் ஆடை, மேலாடை, பாவாடை, பாலாடை. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நூல் ஆடை லகரம், வகர லகரம் அடிப்படையில் தான் இந்த வினாக்களுடைய அந்த விடைகள் இருக்கு. இந்த பாவாடை மட்டும்தான் வகரம் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அதான் என்னது பொருந்தாத சொல். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். அது ஒருமையில வந்து அந்த விடைக்கான அந்த இது ஆரம்பிக்கும் போது முடியக்கூடிய அந்த பயனிலையும் ஒருமையில தான் முடியணும். பன்மையில ஆரம்பிச்சதுன்னா பன்மையில முடியணும். அப்ப காவல்துறை அதிகாரி என்பது ஒருமையில இருக்கு, திறனை பிடித்த என்பது ஒருமையில முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம், மித்த தெரிவுகளையும் பார்க்கலாம். காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தார்கள் அப்படின்னு வரணும். இங்க பிடித்தான் மட்டும் ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்ப இது தவறு. அது காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார்கள், இங்க ஒருமை, இங்க பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் தவறு. காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தது, இது ஒரு வலுவாக கொடுத்திருக்காங்க, இதுவும் தவறு. அப்ப ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுனா காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். இதுதான் சரியான. நீங்க 4 தெரிவுகள் நீங்க லைட்டா வாட்ச் பார்த்தாவே ஆன்சர் ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம், பயப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்கிறாங்க. ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினார்கள், தவறுதான். ஏன்னா அங்க ஒருமை பன்மையில முடிஞ்சிருக்கு பயனிலை. அடுத்து ஆதவனும் வேலவனும் பசிபோக்க உணவு வேண்டினான், பன்மையில வரணும், ஒருமையில தவறு. ஆதவனும் வேலவனும் பசிபோக்க உணவு வேண்டியது, இப்ப இங்க ஒரு வலுவாக கொடுத்திருக்காங்க, இதுவும் தவறு. அடுத்து ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினான், இது ஒருமை எழுவாய் ஆரம்பிச்சு ஒருமையிலே பயனிலே முடியுது. அப்ப இதுதான் சரியான ஆன்சர், ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினான். அடுத்ததாக பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய. காலேஜ், அட்மிஷன் முடிந்தது, இது பிறமொழி சொல் தான். அட்மிஷன் முடிந்தது, இதுவும் பிறமொழி சொல் தான். கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது, இதுதான் சரியானது. காலேஜ் வராது. அப்ப என்னது ஆப்ஷன் சி தான் சரி. பிறமொழி சொற்கள் என்பது தமிழ் அல்லாத சொற்கள். ஓகேங்களா? அதை ஈஸியா நீங்க ஒரு லைட்டை வாட்ச் போதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடி. இந்த சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஈஸியா நம்ம அவ்வளவு சீக்கிரமா இதுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணிட முடியாது. அப்ப இந்த சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வினாக்கள் கேட்டா நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் என்பது என்னன்னா கசதப, இக்கு இச்சு இத்து, இந்த 4 மெய்களும் மிகும். எங்கெங்க மிகும், எங்கெங்க மிகாது, எந்தெந்த தொடர்கள்ல நிலைமொழி வறுமொழி உணரும் போது எங்கெங்க புணரும், எங்கெங்க புணராது, எங்கெங்க மிகும், எங்கெங்க மிகாது, எங்கெங்க வரும், எங்கெங்க வராது என்பது தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அது தெரிந்தால் ஈஸியா என்ன பண்ண முடியும், இந்த சந்தி பிழையற்ற கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது கசதப 2 சொற்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த இக்கு இச்சு இத்து இப்பு என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வரக்கூடிய அந்த முறைகள் நம்ம பார்க்கும் பொழுது வல்லினம் மிகக்கூடிய இடங்கள், சில சமயம் வல்லினம் மிகு இடங்கள் சம்பந்தமான கூட்டுகள் தவறான கூட கேட்கலாம். அப்ப அந்த எங்க வல்லினம் மிகுது நீங்க அந்த கண்டென்ட் தெரிஞ்சா கூட அது சம்பந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. சந்தி பிழையற்றவர்களுக்கும் அதுதான் தேவை. மிகா இடங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப மிகிடங்கள் தெரிஞ்சா மிகடங்கள் படிப்பது என்பது மிகவும் எளிது. ஓகேங்களா? பார்க்கலாம். தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த 2வது வேற்றுமை விரியின் பின்னாடி கண்டிப்பாக என்ன வரும்னா வல்லினம் மிகும். 2வது வேற்றுமை விரி என்பது விரின என்னன்னா வெளிப்படையாக அந்த உறுப்பு வருவது ஐ. 2வது வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரி என்ன வரும், கண்டிப்பாக வல்லினம் மிகும். தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, இங்க வல்லினம் மிகும். நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? 2வது வேற்றுமை விரியின் பின்னாடி வருகிறது. அடுத்து சிக்கனமாக
ஆக பயன்படுத்த வேண்டும். ஆக பின்னாடி வல்லினம் மிகுது. ஓகேங்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து வலுவச் சொல்லற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக. எண்ணெய் என்பது ஒரு வலுவச் சொல். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக, இதுவும் வலுவச் சொல். அடுத்து அங்க என்ன 2 சொல்லி நகரம் கொடுத்துருக்காங்க, 3 சொல்லி நகரம் கொடுத்தாங்களோ. அடுத்து அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக கொடுத்துருக்காங்க. இதை சரியானதாக தேர்வு செய்யலாம். இருந்தாலும் ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி 4வது தெரிவையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக, அப்ப இது வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. எப்பயுமே 4 வினாக்களை நன்றாக நீங்கள் பார்த்து அதற்கப்புறம் தான் ஆன்சரை செலக்ட் பண்ணி ஓஎம்ஆர் ஷேர் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. உங்களை ஒவ்வொரு தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத லைஃப் ஸ்டைலையும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். உங்களை ஒரு கொஸ்டினை நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். அதனால தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் நல்லா என்னதான் படித்தாலும் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து ராங். ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்கிறேன். நேரான தமிழ் சொல் ராங் அப்படின்னு என்னது? தவறு. அடுத்ததாக ஃபேவரைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஃபேவரைட். ஃபேவரைட் அப்படின்னு என்னது? விருப்பத்துக்கு உரிய. தெளிவாக பார்க்கணும். சிறப்பு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஃபேவரைட் எனக்கு விருப்பமான சொல்றோம்ல, இப்போ ஃபேவரைட் என்னது? விருப்பம், விருப்பத்துக்கு உரிய. அடுத்ததாக கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேரக்டர். இவர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்காரு, குட் கேரக்டர் அப்படின்றது நடத்தை. ஓகேங்களா? நம்ம ஈஸியானதான் கேட்டிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு எழுதக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் மத்தியில் இந்த வினாக்கள் மிகவும் எளிதாக இருந்திருக்கும். இப்போ நமக்கே இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்தா 100 அடிச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நன்றாக படித்தால் மிகவும் எளிது எல்லாமே. அடுத்ததாக பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னா பிளானட்ஸ் என்பது கோள்கள். ஓகேங்களா? அடுத்து டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது? டிராவல் அப்படின்னா பயணம். இப்போ இப்படி எப்படி நமக்கு கேட்குறாங்கன்னா கலைச்சொல் அப்படின்னு நமக்கு பாடப்புத்தகத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கில சொற்களாக கொடுத்து அங்கே தமிழ் அங்கே வேற மாதிரி தான் இருக்கும். தூய தமிழ் இருக்க மாதிரி அந்த கலைச்சொல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஈஸியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கலைச்சொல் ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த பாடம் முடியும் போது அறிவை விரிவிசை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு மேலாக கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3, 5, 6, 7, 8 கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுல இருந்து நம்ம கலைச்சொல் கேட்பாங்க. டயட் கொஸ்டினாகவும் கேட்கலாம், அல்லது பொறுத்துக்கு பேட்டர்ல கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 36 சவுண்டு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். ஏன்னா கல் கல் இது வகர லகரம், இது நகர லகரம். ஓகேங்களா? சிறப்பு லகரம் இருக்கு. சிறப்பு லகரம் என்னது? இதுதான் சிறப்பு லகரம். அப்ப கல் கல் அப்ப கல் பார்க்கணும். எப்பயுமே இந்த கல் வருது சார், இப்போ செங்கல் இருக்கு, அருங்கல் இருக்கு, ஒன்றை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் செலக்ட் பண்ணக்கூடாது. 2 பக்கமே எந்த ஆப்ஷன்ல சரியாக பொருந்தது அங்கதான் ஆன்சர் சரி. இப்ப கல் இங்க செங்கல் இருக்கு, நம்ம ஆன்சரை பார்க்கலாம். கல் அப்படின்னு என்னது? மது. இது சரியாக தான் இருக்கு. இந்த கல் என்ன படியும் கொடுத்துருக்காங்க, இது வருமா? வராது. இந்த கல்லுங்கிறது வாது, இது வராது. இந்த கல்லுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கல் அது கூட வரலாம். கல் சோது வராது. அடுத்து கல் கருங்கல் வரலாம், கல் மாது வராது. அப்ப 2மே சரியா எங்க பொருந்திருக்கு? செங்கல் மது, இங்க 1 தான் பொருந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அப்ப ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நீங்க சரின்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. 4மே நீங்க தெளிவா பாருங்க. எந்த ஆப்ஷன்ல மேலே கொடுக்கப்பட்ட அந்த 2 வினாக்களுக்கான விடைகள் 2 பக்கம் இருக்குதோ அதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க அவசரப்பட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வினாக்கள் நீங்க புதுசா பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். அடுத்து அதே மாதிரி கொஸ்டின் தான். குழி குழி குளி குளித்தல் குழி தோண்டுதல் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னது? குளித்தல் அப்படின்னது நீராடு. குழி தோண்டுதல்னா பள்ளம் தோண்டுதல். ஆப்ஷன் சி நீராடு பள்ளம். 2 பக்கமே சரியா தான் இருக்கு. மித்த ஆப்ஷன்கள்லாம் தெரிவுகள் சரியாக இருக்காது. ஓகேங்களா? அடுத்து சவுண்டு வேறுபாடு அடைந்து சரியான பொருள். அரி அரி. இந்த அரினா அறிவால் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரினா நெற்கதிர் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ என்னது? வெற்று. இது அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல். என்னது? அறிந்து கொள்ளுதல்னா தெரிந்து கொள்ளுதல். அப்போ இது ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து பாருங்க, ஒலி வேறுபாடு அடைந்து சரியான பொருள். அன்னம். அன்னம்ங்கிறது சோறு சரியாக இருக்கலாம், ஆனால் அன்னம் என்பது பல் என்பது தவறு. அன்னம் உணவு சரி, உதடு வராது. அன்னம் என்பது பறவை, அன்னம் என்பது மேல்வாய். அப்போ ஆப்ஷன் சி தான் 2 பக்கமே மிகவும் சரியாக இருக்குது. அன்னம் என்பது என்னது? மேல்வாய், அன்னம் பறவை. 2 பக்கமும் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி தான். அடுத்ததாக 40 அதே ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். வலி வலி வகர லகரம் நகர லகரம். இந்த வலி என்பது என்னது? வலிமை.
வலி காற்று. ஆப்ஷன் டி தான் சரியானது. ரெண்டுமே சரியாக இருக்கக்கூடிய ஒரே இது என்னது? வலிமை காற்று. வலி வலி. அடுத்து 141. ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் எத்தனை இருக்குன்னா 42. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு? தமிழில் 42. இதில் உயிர் எழுத்து எத்தனை இருக்குன்னா 6. உயிர் மெய் எத்தனை இருக்குன்னா 34. இது எல்லாமே என்னன்னா நெடில் எழுத்துக்கள் தான். ஓரெழுத்து ஒரு மொழியில 42 எழுத்துக்கள்ல உயிர் 2 எழுத்துக்கள் 6, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 34. குறில் எழுத்துக்களும் இருக்கு. எத்தனை? 2. இந்த 2 எழுத்து என்னது? நோ தூ. நோ தூ. நோனா துன்பம், தூனா உன் அப்படின்னு பொருள். அப்ப இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் 6, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 34, மொத்தம் 40 நெடில் எழுத்துக்களும் குறில் ஒரு 2 எழுத்து, மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளதாக நமக்கு கூறியவர் யாருன்னா நன்னூல் ஆசிரியர் பவனந்தியார். யாரு? நன்னூல் ஆசிரியர் பவனந்தியார். ஈர் இலக்கண நூல் நன்னூல், எழுத்து சொல்லுக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நன்னூல். இதுல ஊ என்னும், இப்போ ஊ அப்படி நெடியில கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஊ அப்படின்னா ஊன், இறைச்சி அப்படின்னு சொல்ல, ஊ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஊ என்று ஓரெழுத்து அப்படின்னு ஊக்கு என்ன சொல்லலாம்னா சிவன் அப்படிங்கிற சொல்லலாம். ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். சிவன்கிறத சொல்ல ஆச்சரியம் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? பொருளாக கொள்ளலாம். இங்க சொல்லக்கூடியதில் ஊ என்னது? மகிழ்ச்சிங்கிறத பொருளாக சொல்லலாம். அடுத்து கா என்ற நெடிலில் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? கா என்பது சோலை. கான என்னது? சோலை. கோ அப்படின்னா அரசன், பசு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப கோ, கா என்பது என்னது? சோலை. கோன் என்னது? பசு. அடுத்ததாக ஈ என்னும், ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஈ அப்படின்னது ஈகை அப்படின்னது கொடுத்தல், ஈதல் அப்படின்னு சொல்றாங்களா? ஈ என்பது என்னது? கொடுத்தல். அடுத்து ஔ. ஔ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். ஔ என்பது என்னன்னா பூமி அப்படின்னது பூமி. ஈ அப்படின்னா கொடுத்தல், ஔ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் என்னது? பூமி. அடுத்ததாக திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை. இந்த சீர் இயைபினை கண்டுபிடிங்க கேட்கிறாங்க. இயைபு அப்படிங்கிறது என்னன்னா இறுதி சீர்கள்ல ஒரே மாதிரியான அந்த சொற்கள் வரும் பொழுது, இயைந்து வரும் பொழுது அது இயைபு சொல்றோம். இறுதி சீர்கள்ல முதற் சீர்கள்ல முன்பட்டு வந்தால் அது முரண் சொல்லுவோம். முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்த மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. அப்ப சூடுமலை யாடுமலை இது எங்க இருக்குன்னு பாருங்க. அதுதான் சரி இயைபு. அதான் ஒரே மாதிரி இருக்கு. சூடுமலை யாடுமலை. இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி அசை ஒரே மாதிரி இருக்கலாம், ஓசை ஒரே மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு என்னது? சூடுமலை யாடுமலை. இது சீரியைப்பு. அடிகள்ல பார்க்கும் பொழுது அடியைப்பு. எப்பயும் தொடை விகற்பங்கள் நம்ம சீரில தான் பார்ப்போம். அடிகள்ல பார்க்கும்போது அது அடி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சீர்கள்ல சீரியைப்பு, சூடுமலை யாடுமலை. அடுத்து கி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கிற பொருள். கி என்பது கிளி குரல். கி என்பது என்னது? கிளி குரல். கிளி கீச்சிடும். கி கி அது சொல்ல கிளி குரல். சேவலுக்குதோ குயிலோ மயிலோ கிடையாது. கிளி குரல் தான் என்னது? கி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கிற பொருள் ஆகும். அடுத்து 47. வந்த. வந்த என்ற இச்சொல்லுடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. வந்த அப்படின்னா வேர்ச்சொல் எப்பொழுதுமே ஒரு பகுதி என்பது கட்டளை சொல்லாக தான் இருக்கும். வா. வா என குறிய விகாரம். இத் சந்தி இன் இந்தானது விகாரம். இத் இருந்தால் ஆ பெயரச்ச விதி அப்படின்னு பகுபத உறுப்பினருக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப வருகல வேங்கோல் வினைமற்று வந்துள்ள வினையச்சம் சொல்லுவோம். வந்து என்னது? வினையச்சம். வருக வியங்கோல் வினைமுற்று கா ஈய ஈயர் அப்படி வந்து என்னது? வியங்கோல் வினைமுற்று. அப்ப வந்த என்ற பெயரெச்சத்தினுடைய, வந்த என்ற முற்று பெறாத அந்த பெயரெச்சத்தினுடைய வேற்றொல் என்னது? வா. இதுதான் சரியானது. ஓகேங்களா? அடுத்ததாக ஒளிர்வான். ஒளிர்வான் என்பது வினைமுற்று. இந்த ஒளிர்வான் என்ற வினைமுற்று சொல்லுடைய வேர் சொல்ல கேட்கிறாங்க. வேர் சொல் என்பது ஒளிர வருமா? வராது. ஆவல முடியுது. ஒளிரா வராது, ஒளிரும் வராது. ஒளிர் ஒரு கட்டளை சொல். ஒளிர்வான் ஒளிர்.
அப்படின்னா இதுதான் வேர்ச்சொல். அடுத்து புக்கான் அப்படிங்கிற வினைமுற்று சொல்லோட வேர்ச்சொல் வந்து புக்கான புகு, ஒரு கட்டளை சொல்லாக புகு, ஒளிர். அடுத்து மருண்டு, இது கொஞ்சம் வித்தியாசமானது. மருண்டு மருண் போட்டக்கூடாது. மருண்டு அப்படின்னது மருள், மருண்டு அப்படின்னது மருள், மருளுதல் அப்படின்னது இந்த லகரம் 3 சொல்லி இன்னு வரும்போது லகரம் நகர லகரம் தான் வரும். ஒருவேளை 2 சொல்லி இன்னு வரும்னா லகரம் என்ன வரும்? வகர லகரம் தான் வரும். நான் படிச்சிருப்போம். மருளும், மருளும், போலும், போன், மருண். மருண் என்று சொல்லும் பொழுது நாம் 3 சொல்லி இன்னு தான் போட்டிருப்போம். போலும் என்று, போன் என்று சொல்லும்போது 2 சொல்லி தான். மருணும், மருண், போன். அப்ப மருண்னா மருளும் லகரம் நகர லகரம், போனும்னா லகரம் மகர லகரம். ஓகேங்களா? அப்ப மருண்டு என்பது மருள். ஓகேங்களா? அடுத்ததாக அழைப்பு, இச்சொல்லின் வேர்ச்சொல். அழைப்பு அப்படின்னது அழைத்தல், அழைத்தல் என்னது? தொழிற்பெயர். அழைத்தல் என்பது என்னது? தொழில். இந்த லகரம் அலை நகர லகரம் வராது. அப்ப என்னது? அலை தான் சரியானது. அலையா வருமா? வராது. அலை அப்படிங்கிற சிறப்பு லகரம் வரக்கூடியது. நம்ம அழைப்பு தான் கேட்டிருக்காங்க. அழைத்தல்னா தொழிற்பெயர். அடுத்து பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்கு. இங்க பொறுத்தார், பொறுத்து. பொறுத்து என்பது என்ன வரும்? வினையச்சம். பொறுமை வராது. பொறுத்த பெயரச்ச விகுதி. பொறுத்தார் அந்த வினையை செய்யக்கூடிய அந்த கருத்தை குறிக்கக்கூடியது. காலம் காற்றும். ஓகேங்களா? காலம் காட்டக்கூடியதுதான் வினையாளனின் பெயர். தன்மை முன்னிலை படைக்க 3 இடங்களில் வரக்கூடியது. அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்தவர், வந்தான், வந்தாரை, பழி நாணுவானே, இது போல வரக்கூடியது என்னன்னா வினையாளனின் பெயர் தான். வினையை செய்தவரை குறிக்கக்கூடியது. பொறுத்தார், பொறுத்தவர், வந்தவன், வந்தவள், பொறுத்தாரை, வந்தாரை, அது வினையாளனின் பெயர் தான். அடுத்ததாக நில் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். நில் என்பது ஒரு வேர்ச்சொல். அப்ப வினையச்சம் எப்படி இருக்கும்? நின்ற இருக்கும். நின்றங்கிறது என்ன? அது பெயரச்சம். அந்த முற்றுப்பெறாத எச்ச வினை அதோட இறுதி எழுத்து ஆவல முடிஞ்சா அது பெயரச்சம். இதே ஊ அல்லது ஈல முடிஞ்சா அதை என்னது? வினையச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்ச என்னது? அதான் வினையச்சம். அப்ப இதனது நில் என்னும் வேற்று வினையச்சம். நின்று, நின்றான் என்னது? வினைமுற்று. நெருக்கென்றலாம் எழுதி வராது. அப்ப நில் என்னும் வேற்று வினையச்சம் நின்று. ஊ அல்லது ஈல முடியும் போது வினையச்சம் சொல்றோம். அடுத்து நடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் என்னன்னா நட்டல், நடுதல். இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். அல் வெகுதி, தல் வெகுதி, சி வெகுதி, மை வெகுதி, கை வெகுதி, தொழிற்பெயர்கள் தான். மித்ததெல்லாம் வராது. நடா, நடும், நடுவுல வராது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து ஒளி என்னும் வேர்ச்சொல்லி வினையச்சம் அப்படின்னா ஒலித்த வருமா? பெயரச்சம். ஒளிதல் தொழிற்பெயர். ஒலித்தவன் வினையாளனையும் பெயர். ஒலித்தவன் என்னது? வினை வன் வர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அப்ப என்னது? ஒலித்து, அதான் வினையச்சம். அடுத்ததாக அழு என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க. அழுத வருமா? வராது. பெயரச்சம். அழுது வினையச்சம். அழுதல் தொழிற்பெயர். அப்ப அழுவாலை, அழுவானை அல்லது அழுவாலை அப்படின்னு என்னது? வினையாளனின் பெயர். அழுவார் கேட்டா கூட என்னது? வினையாளனின் பெயர் தான். வினையை செய்தவரை குறிக்கக்கூடியது வினையாளனின் பெயர். 3 காலங்களையும் காற்றும். தன்மை முன்னிலை படைக்க 3 இடங்களிலுமே வரும் வினையாளனின் பெயர். ஓகேங்களா? அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை அப்படின்னா நல்லா தெளிவா பார்த்து கொள்ள வேண்டும். இது இப்பயும் நம்ம தொடர்ந்து கேட்டதற்கு அகர வரிசை. அகர வரிசை அப்படின்னு என்னன்னா ஒரு 4 சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 சொற்களை அகர வரிசைப்படி எழுத வேண்டும். எப்பயுமே எப்படி அந்த அகர வரிசைப்படி எழுத வேண்டும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். தெரியல அப்படின்னு குழப்பிக்கிட்டே கிடப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து அப்படிங்கிற வரிசை முறையில பார்க்கணும். உயிரெழுத்துக்கள், அதாவது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ அந்த மாதிரி ஒரு வரிசை முறையில பார்க்க வேண்டும். அடுத்ததாக உயிரெழுத்தோட தொடர்ச்சியாக தனிநிலை என்று சொல்லக்கூடிய ஆயுதம், அக்கு. உயிரெழுத்து பார்க்குறோம். அவுலிருந்து அவ் வரையும். அதுக்கப்புறம் அக். அடுத்ததாக மெய்யெழுத்து வரிசையில பார்க்குறோம். எதனாவது? மெய்யெழுத்து வரிசையில பார்க்குறோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு இந்த மாதிரி வரிசையில பார்க்குறோம்.
ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரிசை, அடுத்து ஆயுத எழுத்து, அடுத்ததாக மெய்யெழுத்து வரிசை. மெய்யெழுத்து வரிசை எப்படின்னா சார் முதல் எழுத்து மெய்யெழுத்து வராதே அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்படி பார்க்கணும்? இப்போ முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கு, இல்ல உயிர்மெய் எழுத்தாக கூட இருக்கலாம். அப்ப இரண்டாவது எழுத்து மெய்யெழுத்தா வரக்கூடிய ஒரு 4 சொற்கள் கொடுத்தாங்கன்னா அப்ப ரெண்டாவது எழுத்து அடிப்படையில் வரிசை முறையில் வேணா செய்யலாம், பார்க்கலாம். ரெண்டாவது எழுத்தை நம்ம எழுத்தினுடைய அடிப்படை வரிசை முறை தான் பார்க்க வேண்டும். ஓகேங்களா? எந்த காரணத்தை கொண்டும் கா ஞா ஷா இந்த மாதிரி வரிசை முறைகளை பார்க்க கூடாது. இப்ப இரண்டாவது இக்கு இங்க இருக்கு அந்த வரிசை முறையில பார்க்கலாம், மாறி மாறி மெய் எழுத்துக்கலாம் அந்த வரிசை முறை பார்க்கலாம். இந்த கேங் ஞா சாவுல இரண்டாவது எழுத்துக்களை பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அடுத்ததாக உயிர்மை எழுத்து. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, ஆயுதம், மெய், உயிர்மெய். அப்ப உயிரெழுத்து வருஷம் தெரிஞ்சுக்கணும் சார். ஆனா ஈஸி தான் சார், ஆனா ஈஸி தான் அப்படியே நம்ம பொதுவா நான் பார்த்துக்கிட்டு ஆன்சர் சொல்லி எப்பயுமே இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்தாங்கன்னா எங்க என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதிடணும் சார். எனக்கு மெய் எழுத்து வரிசை எனக்கு தெரியல, படான்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிடணும், சொல்லி நல்லா படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ எப்படி எது முதல்ல இக்கு வருமா இங்கே வருமா அங்கே போய் குழப்பிக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மார்க்கையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ ரொம்ப முக்கியமானது மெய்யெழுத்து. நிறைய பேர் மெய்யெழுத்து ஈஸியாக திடீர்னு கேட்டாவே பதட்டம் ஆயிடும். அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதை என்ன பண்ணிக்கணும், ஏன்னா கண்டிப்பாக மெய்யெழுத்து வரிசை அந்த அகர வரிசை நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால படிச்சுக்கணும். எப்படி மெய்யெழுத்து படிக்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். அது மெய்யெழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கணுமா, என்னென்னது? வல்லினம், கசட, தபர, எல்லாத்துக்குமே தெரியும் வல்லினம். அடுத்து மெல்லினம், நயன, நமன. அடுத்து இடையினம், யரல, வளல. நான் எந்த லகரம் போட்டிருக்குன்னு தெளிவா பதில் அகரத்தை மாத்தினோம்னா உங்க அகர வரிசை மாறிடும். ஃபர்ஸ்ட் வல்லினம், கசட, தபர, நயன, நமன, யரல, நம்ம மெய்யல் தோசை ஈஸி எல்லாம் தெரியும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இர் இல் யு இல் இல் இர் இன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா சொல்லி பார்க்கும்போது இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம குழப்பம் வரும். அப்படின்னா எழுதிடணும் ஃபர்ஸ்ட். சார் நான் இப்போ நீங்கள் இப்படி எழுதி வச்சுங்களே வல்லினம் இல்லை இடையில எது சார் வரிசை அப்படின்னா வரிசையாகவும் நீங்கள் இதை வச்சு கூட எழுதிடலாம். ஒருவேளை அங்கே போய் நம்ம இங்கே எந்த வருஷம் மாறி போகுது குழப்பம் வருதுன்னா இதை இப்படி எழுதிட்டு வரிசை நம்பரை எடுத்துடலாம் தனியாக. ஃபர்ஸ்ட் இக்கு என்னது 1, இங்கு இக்கு 1, இங்கு 2, ரெண்டாவது எழுத்து இச்சு 3, இஞ்சு 4, இட்டு 5, இன்னு 6, இத்து 7, இந்து 8, இப்பு 9, இம்மு 10. அப்ப இந்த முதல் வல்லினம் மெல்லினத்துல இப்ப நம்ம 1 2 3 4 இப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் 2 எழுத்துக்கள் லாஸ்ட் எழுத்து இரு இன்னை விட்டு வல்லினம் மெல்லினத்துல. அப்ப 11 to 16 எங்க இருக்கு? 11 12 13 14 15 இந்த இடையின எழுத்துக்கு 11 to 16 வரைக்கும். புரியுதுங்களா? அப்ப வல்லினம் மெல்லினத்துல இருந்து இக்கு இங்கு இந்த மேலைங்கீழையும் இப்படி வரும்போது 1 to 10 லாஸ்ட் எழுத்து தவிர 11 to 16 இடையின எழுத்துக்கள். அப்ப 17வது எழுத்து என்னது? இரு. 12வது எழுத்து என்னது? இன்னு. புரியுதுங்களா? அப்ப அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியக்கூடிய நூல் எது? திருக்குறள். இங்க மெய்யெழுத்துக்கள்ல ககரத்தில் தொடங்கி நகரத்துல முடியும் 2 சொல்லி நகரம். அப்ப 2 சொல்லி இன்னுதான் மெய்யெழுத்துல இறுதி எழுத்து. அப்ப இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்ப இக்கு வந்தா முதல்ல இருக்கும், அப்ப லாஸ்ட் இறுதிலாம் லாஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி எழுத்து வரிசை முறை தெரிஞ்சா கூட இந்த அகர வரிசை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்படி அப்ப எந்த எழுத்து மெய்யெழுத்துக்களை முதலாவதாக இருக்கு நம்ம ஈஸியா தெரியும். அப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு யரல வளல். இடையின 11 to 16 அப்படியே வரிசையா வந்துடும். 17 வல்லினத்தோட லாஸ்ட் எழுத்து இரு, வல்லினத்தோட லாஸ்ட் எழுத்து 2 சொல்லி இன்னு. அப்ப இறுதி மெய் எழுத்து 2 சொல்லி இன்னுதான். அப்ப இது நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சாலும் அங்க நீங்க எழுதிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 நிமிஷம் அங்க கூட ஆகாது. எழுதிட்டு நீங்க ஈஸியா செலக்ட் அந்த கொஸ்டின் பக்கத்துல லாஸ்ட் பக்கத்துல ரஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதுல எழுதிட்டு ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த பேட்டர்னோட ஒரு ஈஸியாகவும் இருக்கும். சில சமயங்கள் இந்த அகர வரிசை ரொம்ப ஈஸியா இருக்கும். உயிரெழுத்து வரிசையா கொடுத்துருப்பாங்க முதல் எழுத்து. சில சமயத்துல மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து சீரிஸ் கா கா கி கி இல்ல தாத்தா தீ தீ இப்படி இதை கொடுத்துருப்பா. அது ரொம்ப ஈஸி. சில இதுல முதல் எழுத்து பாத்தீங்கன்னா அது உயிரெழுத்தோ இல்ல உயிர்மெய் எழுத்தோ ஒரே மாதிரி இருக்கும், ஒரே எழுத்தாவே இருக்கும். ரெண்டாவது எழுத்து மட்டும் மெய்யெழுத்து மாத்தி வச்சிருப்போம். அப்ப ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்து மாத்தி வச்சா நமக்கு குழப்பமாகும். அங்க போயிட்டு நம்ம பதட்டப்படக்கூடாது. இங்கேயே நம்ம ஸ்ட்ராங்கா படிச்சு ரொம்ப ஈஸி தான். ஓகே, பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்யல. இந்த இதுல 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. காவுலதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, காவுலதான் முதல் எழுத்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இது என்ன இருக்கு? முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்து வரிசையில இருக்கு, ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து வரிசையில இருக்கு.
அப்போ முதல் எழுத்து பிரச்சனை இல்லை, காதை. அப்போ ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து வரிசை முறையை நான் பார்க்கணும். அப்போ மெய்யெழுத்து வரிசை முறையை பார்க்கும் பொழுது கல், கர்வம், கவ்வு, இல். அப்போ இந்த லகரம், லகரத்தில் எந்த லகரம் லாஸ்ட்டாக வருதுன்னு பாருங்க. எந்த லகரம் லாஸ்ட்டாக வருது? இந்த இல்லு தான். எந்த இல்லு எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வேறையும் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இரு, இரு எங்கே வரும்? ஃபஸ்ட்டு எப்படி வரும் இரு? இந்த இடையினத்தில் பண்டாவது எழுத்தே வருது. அடுத்து 13 எழுத்து இந்த இருக்குது. ஓகேங்களா? 14 இவ்வு, 16 எல். அப்போ எரல வளல இது கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், இப்படி வந்தால் கரெக்டாக வந்திருக்கும். அப்போ இதான் என்னது? சரி. அப்போ இந்த ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்து வரிசையை பார்க்கும் பொழுது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இது வந்து இடையின எழுத்துக்களாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எரல வரல 11 12 அடிச்சு இந்த அடிப்படையில் பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இரு, அடுத்து இல்லு, அடுத்து இவ்வு, அடுத்து எள்ளு, முடிஞ்சு. இப்போ இதுவே நம்ம லாஸ்ட் ஒரு அடிப்படையில் ஒன்று மட்டும் தான் இந்த ஆப்ஷன் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரியும் சில சமயங்களை கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், செஞ்சு பார்த்தா தான் கொண்டு வர முடியும். அடுத்தது பாருங்கள், அகர வரிசை. இது வந்து பார்த்தீங்கன்னா கா உடைய அந்த வர்க்க அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. கா, க, கி, கு, 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 கே, கே அந்த மாதிரி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க? ஆ, கா, கா, கி, கி, கு, 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 கே, கே, கோ, கோ. இது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேயே ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ, ஓ ஆரம்பிக்குது, அப்புறம் கு, ஊ லாஸ்ட்டாக போகுது. இது வருமா? வராது. குழந்தை ஊ லாஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏ போயிடுச்சு, இதுவும் வராது. இது இடையில கிடக்குது மாற்றி. அப்போ இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? இப்போ முதல் எழுத்து அடிப்படையில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கா, கா, கே, கி, கு, கு, கே, 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 கோ, கே, கே, கோ. அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ. அப்போ இந்த மாதிரி உயிர்மை எழுத்துடைய அந்த வர்க்க அடிப்படையில் இருந்ததுன்னா ஈஸி. அந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்து போகும்போது ரெண்டாவது எழுத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மெய் எழுத்து அடிப்படையில் மட்டும் ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். நீங்கள் வந்து உயிர்மை எழுத்துல காங் ஞான்சான்னு போய் பார்த்துடக்கூடாது. அப்படின்னாது குழந்தை, கூர்வேல், கேள்வி, கோதை. இது அகர வரிசை சரியானது. அடுத்ததாக அகர வரிசை பாருங்க, 100 அந்த கொடுக்கப்பட்ட வினத்தில் 59வது கொஸ்டின். இதில் பார்த்து அந்தனர் ஆ ஆ ஆ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆ ஆ, இங்கே ஆ ஏ ஆ ஆ, கண்டிப்பாக இது வருமா? வராது. ஏ ஆ இது வருமா? வராது. அடுத்து ஆண்மை இயக்கம், இங்கே அந்த இது வரும், வராது. இப்படி பார்த்தா கூட ஃபஸ்ட்டு கண்டிப்பாக லாஸ்ட் ஆ வராதுல்ல. இதெல்லாம் இப்படி பார்த்தா இதை கூட பார்க்கலாம். ஆ ஆ. அப்போ அந்தனர் ஆண்மை இது கரெக்டாக வந்துடுச்சு. உயிர்மை உயிரெழுத்து ஆ ஆ வந்துடுச்சு. திரும்ப ஆ தான் இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்போம்? இதுதான் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, டானா, இட்டு, இன். அப்போ இன்னும் முன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் ரகரம், அதுக்கப்புறம் வேறு எழுத்து வந்துடுது. ஓகேங்களா? அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரி. ஒவ்வொன்றுமே தெளிவாக பார்க்கணும், என்ன அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 60வது கொஸ்டின் அகர வரிசை தான். ஒரு 5 கொஸ்டினா ஒரு டாபிக் ஒரு இதில் கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து சா வரிசையும் இருக்கு, மா வரிசையும் இருக்கு. சாம் வரிசை இருக்கு, மா வரிசை இருக்கு. பார்க்கலாம். சென்று, சார்பு, சால்பு, மூழ்கு. அடுத்து சார்பு, சால்பு, மூழ்கு, சென்று. பாருங்க, நீங்கள் அந்த 2வது எழுத்தை வச்சே நீங்கள் பார்த்துடலாம். என்னது? மெய்யெழுத்து வரிசை தான். மெய்யெழுத்து வரிசையில் பார்க்கும் பொழுது எதில் முதலாவதாக வரும்? எரல வல்ல தான். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களுக்கு மட்டும் நீங்கள் வரிசை முறையை பார்த்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இ எங்கேயாவது இருக்கா? இல்லை. இரு இருக்கா? இருக்குது, 2ல் இருக்குது. இல்லு இருக்குது. அடுத்து என்ன வரணும்? வகரம் இல்லை லகரம் வரணும். லகரம் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. இப்போ இதுதான் கடைசி. இல்லை எனக்கு சார் எப்பயுமே இறுதி எழுத்து அந்த 2வது எழுத்து இன்னு கடைசியாக தானே வரும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க. பா, பா, பா அப்படிங்கிற கூட கண்டுபிடி. நீங்கள் எல்லாமே ஒரே எழுத்தாக தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மெய் எழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும். இது டா வருமா? வராது. இது படி, இதுவும் வராது. இது பாருங்க, பா வந்து மெய் எழுத்து வரிசை என்னது? இட்டு, இட்டு, டா, டா, இ,
இட்டு டாட்டாய். அப்ப இதே என்னது சரியானது. ஓகேங்களா? அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 4 சொற்களை முறை மாற்றி கொடுத்து சரியான முறைப்படி சொற்றொடராக கேட்கிருப்பாங்க. ஈஸியா நீங்க வாட்ச் பார்த்தாவே போதும். காவியத்தை படி இளங்கோ எழுதிய கண்ணகி இது வருதுமா? பொருந்தல வராது. இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி வருமா? வராது. காவியத்தை படி கண்ணையின் எழுதி இளங்கோ படிப்பதற்கு வித்தியாசமா இருக்கு. சரியான சொற்றொடர் கிடையாது. கண்ணகி இளங்கோ எழுதிய காவியத்தை படி இளங்கோ எழுதிய கண்ணகி. இப்ப இது சரியா வரும். ரெண்டாவது இளங்கோ எழுதிய கண்ணையின் காவியத்தை படி. இந்த கண்ணை இளங்கோ எழுதிய காவியத்தை படி வராது. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் சரி. இப்ப ரெண்டாவது சரி. இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி. ஓகேங்களா? தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து மீண்டும் ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாரம்பரியம் நீண்ட ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் உடையது பாரம்பரியம் அப்படிங்கிறாங்க. உடையது ஆயுர்வேதம் இதுவும் வராது. ஆயுர்வேதம் உடையது நீண்ட இது பண்ணாது. ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது இதுதான் சரியானது. அடுத்து சொற்களை ஒழுங்கு சொற்றொடராக. இது ஒரு அதே போல வினாதான். 2 திருக்குறள்ல எல்லையற்ற ஆர்வம் சிதம்பரனாருக்கு. சிதம்பரனாருக்கு திருக்குறள் 2 அதிக எல்லையற்ற ஆர்வம் 2 சிதம்பரனாருக்கு இது வராது. அப்ப என்னது? சிதம்பரனாருக்கு திருக்குறள் 2 அதிகாரங்கள் எல்லையற்ற ஆர்வம் இதுதான் சரியானது. அடுத்து 65 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நெருப்பு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு. என்ன வரும்? ஆப்ஷன் பி தான். மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னது? நெருப்பு தான் சரியானது. அடுத்து சடையும் பனித்த பவளம் போல் உதடும். எது சரியா வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். பனித்த சடையும் பவளம் போல் உதடும். அப்ப சொற்களை நீங்க சொல்லி பார்க்கும் பொழுது வாசிச்சு பார்க்கும்போது சரியானது ஒண்ணு ஈஸியா கிடைச்சு. 3 வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஒரு எழுவாய் செயல்படு பயனிலையோடு முடியாம இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக இலக்கண குறிப்பு நாம் பார்க்கலாம். 67 திண்டிவனம். திண்டிவனம் என்பது ஒரு எந்த பெயர் வகைன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஒரு இடம் பெயர் தான். திண்டிவனம் என்பது ஒரு இடத்துடைய பெயர். மற்றபடி நீங்க கூட பார்க்கலாம் பொருள் பெயர் வருமா? வராது. சினைப்பெயர்னா அது உறுப்புகளுடைய பெயர் வந்தாதான் சினைப்பெயர் சொல்லுவோம். தாவரத்துடைய உறுப்பு விலங்கினத்துடைய உறுப்பு உயிரினத்துடைய உறுப்பு வந்தா காலப்பெயரும் கிடையாது. காலம் என்பது நொடி நிமிடம் நாள் வாரம் ஆண்டு மாதம் கிடையாது. அப்ப திண்டிவனம் என்பது இடப்பெயர். நாளிகை. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள் சொல்றாங்க பண்டைய இலக்கியங்கள். அப்ப நாளிகை என்பது என்னது? காலம். காலத்தை குறிக்குது. காலப்பெயர். அடுத்து வாய் உறுப்பினுடைய பெயர். அப்ப என்னது? சினைப்பெயர். இந்த பெயர் சொல்ல ஒரு 6 வகை இருக்குல்ல. பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர். அது எப்படி வந்தா என்ன பெயர் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். பொருளை குறித்தால் பொருள். ஒரு இடத்தை குறித்தால் இடம். காலத்தை குறிக்கக்கூடிய காலம் எதவனா நொடியிலிருந்து ஆண்டு எதவனா குறிக்கலாம் காலம். உறுப்புகளோட பெயரை குறிச்சா சினை. நிறம் சுவை அளவு வடிவம் பண்பு இதை குறிச்சா குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். தொழிலை குறிச்சா தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்ததாக பூங்கா பெயர் சொல்லின் வகையை கண்டுபிடி. பூங்கா காலப்பெயர் வருமா? வராது. தொழில் கிடையாது. பொருளா இடம் ஒரு இடப்பெயர் தான் சரியான. அடுத்து நீளம். வித்தியாசமா இருக்கு நீளம் அப்படின்னு யோசிக்கணும் நீங்க. என்னது நீளம்னா தொழில் பெயரோ பொருள் பெயரோ கிடையாது. என்னது? நிறம் சுவை அளவு. அப்ப நீளம் என்னது? அளவு. வடிவம் கூட என்னது? பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் தான். அடுத்து கெடுப்பதுவும் என்பது இலக்கண குறிப்பு கண்டுபிடி அப்படி கேட்கிறாங்க. அப்ப நம்ம மக்கள் பார்த்தோன்னே கெடுப்பதுவும் சார் இங்க வந்துடுச்சு. அப்ப வந்ததுனால இனிஷியல் அப்படியே போட்டுலாம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்றீங்க. போட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப வந்தா மட்டும்தான் இனிஷியல் அலபடையா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா கண்டிப்பா நிறைய தேர்வுகள்ல நிறைய வினாக்கள் மாறி வரும்பொழுது நம்ம தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்படி ஒரு வினா வருதுன்னு வச்சு படுவும் நம்ம அப்படி பொத்தம்பொதுவாக குத்துமதிப்பாக வந்தால் அது இனிஷியல் அலபடைதான். வருது. அப்ப இங்கேயும் வருது. இதுவும் இனிஷியல் அலபடை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அது தவறு. ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா எப்பயுமே இன்னிசியல் அலபடை என்பது 3 அசை கொண்ட சீர்களாக வரும். செய்லிசி அலபடை என்பது 2 அசை கொண்ட சீர்களாக வரும். புரியுதுங்களா? இன்னிசி அலபடை என்பது 3 அசை கொண்ட சீர்களாக வரும். செய்லிசி அலபடை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அலபடை ரெண்டுமே ஒண்ணுதான். இசை நிறை அலபடைனாலும் செய்லிசி அலபடை ஒண்ணுதான். இது 2 அசை கொண்ட சீர்களாக மட்டும்தான் வரும். அப்ப இங்க பார்க்கலாம். ஒரு குறில் திரும்ப ஒரு குறில் ஒரு மெய் இது ஒரு அசை. இது என்ன அசை? நிறை அசை. ஒரு குறில் ஒரு நெடில் இது ஒரு அசை. இதுவும் நிறை அசை தான். இங்க ஒரு குறில் ஒரு மெய் இது ஒரு நேரசை. இது என்னது? ஒரு நேரசை.
அப்ப நிறைய நிறைய அதை நம்ம அப்புறம் அழகிட்டு வைப்போம். அப்புறம் எத்தனை அசைகள் நம்ம தேவை. அப்ப கெடுப்பதும் அப்படிங்கிற சொல்ல 3 அசை இருக்கு. 3 அசை கொண்ட சீரா வந்து இன்னும் சீரா சொல்றோம். படுவும் அப்படிங்கிற சொல்லி இருக்கு. ஆனா எத்தனை அசை தான் இருக்கு? 2 அசை தான் இருக்கு. அப்ப படுவும் என்பது என்னது? செய்லிசை அளபடை. படுவும் என்னது? செய்லிசை அளபடை. அப்ப வந்தாவ இன்னிசை அளபடை போட்டுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. குழப்பம் வருது அப்படின்னா அசையை பிரிச்சு பார்க்கணும். 3 அசை இருந்ததா? இன்னிசை அளபடை. 2 அசை தான் இருக்கா? அது செய்லிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. ஒரு செயல்ல ஓசை குறையாத போது இனிய ஓசைக்கு அளவெடுப்பதா இன்னிசை அளபடை. செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய வருவது என்னது? இசை நிறை அளபடை அல்லது செயலிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா என்னன்னா, செயல்ல ஓசை குறையும் போது பெயர்ச்சொல் வினையச்சமா மாறும். பெயர்ச்சொல் வினையச்சம் எடுத்துக்கிட்டா என்ன? தளி அப்படிங்கிறது தொழிற்பெயர். தழுவுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர். அப்ப வினையச்சமா மாறி தளி, தழுவி, இந்த ஈ எழுது ஊழ முடிஞ்சது வினையச்சம் தான். பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறினால் அது சொல்லிசை அளபடை. புரியுதுங்களா? 3 வகை உயிர் அளபடைகள் தான் இருக்கு. செயலிசை, இன்னிசை, சொல்லிசை. செயல்ல ஓசை குறையும் போது ஓசை நிறைவு செய்ய செயலிசை. 2 அசை கொண்டு சீரா வரும். இல்ல ஓசையே குறையல, ஆனா இனிய ஓசைக்காக வருது. ஆக்சுவலா கெடுப்பதும் ஓசை குறையல, இனிய ஓசை கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படின்னு இனிய ஓசைக்காக வருது. 3 அசை கொண்ட சீரில் வருது இன்னி சிலப்படு. அதே சமயத்துல செயல்ல ஓசை குறையும் போது பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுத்த அது சொல்லி செல்லப்படும். ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்து சொலல். சொலல் அப்படிங்கிறது என்ன பெயர்? அல்விகுதி தொழிற்பெயர். சொல் என்னது? தொழிற்பெயர் தான் சரியானது. அடுத்ததாக நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு. இடையிலும் இறுதியிலும் என்ற விகுதி வெளிப்படையாக வருது. அது என்னது? எண்ணும்மை. இரவும் பகலும் அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். வெளிப்படையாக வந்தா எண்ணுமை. ஒருவேளை மறைஞ்சு கொடுத்துருக்கான், நகை உவகையும் கொடுத்துருக்கான், அப்ப என்ன அது உண்மை தொகை. மறைந்து வந்தால் அது தொகை உண்மை தொகை. வெளிப்படையா வந்தால் அது எண்ணுமை அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்பயும் மறைந்து வந்தா தொகையில வரும். இப்ப நகை உவகையும் என்னது? எண்ணுமை. இப்ப பாருங்க, இரி அப்படின்னா இருத்து, இருத்தி அப்படின்னு என்னது? ஈல முடியுது. பெயர்ச்சொல் வினையச்சமா மாறி அளபடுக்குது. என்ன அளபடை சொல்லியிருக்கோம்? சொல்லிசை அளபடை. அவ்வளவுதான் முடிஞ்சு. அளபடை என்பது ரொம்ப ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இன்னிசை அளபடை வராது. எத்தனை அசை? 3 அசை கொண்ட சீராக வரும். இப்ப இரி வராது. ஊழ முடிஞ்சா சொல்லி செலபடை. அடுத்ததாக உருபடை. சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லம், தட, குல இது போல சொற்களை பெற்று வரக்கூடிய சொற்களுக்கு என்னன்னா உரிச்சொல் தொடர். பெயர் சொல்லை மிகுதிப்படுத்தக்கூடிய வரக்கூடிய சொற்களுக்கு உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப சால பசித்தது, மாநகர், தவச்சிறிது, மாநகரம், நனி மனம், கடி நகர் இது போல வந்த என்னது? அந்த சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல இது போல வந்த என்னது? தொடர்ந்து பிற சொற்கள் வரும்பொழுது அது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்த விடைக்கேற்ற வினா. இந்த விடைக்கேற்ற வினா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அழகன் குலன் ஊதினான் அப்படின்னா, அழகன் எதை ஊதினான்? அழகன் ஊதிய பொருள் எது? குலன் பயன்பாடு. இப்போ இதெல்லாம் வராது. அழகன் எதை ஊதினான்? இப்ப அழகன் இங்க சொல்லப்பட்ட அந்த தொடர்கள் இருக்கக்கூடிய சொற்களும் வரணும். அழகன் ஊதினான். எதை ஊதினான்? குலன். இதுதான் சரி. சொல்லப்பட்ட அங்க சொற்களும் ஒரு 4 சொற்கள் 3 சொற்கள் அங்க வரணும். 1 மட்டும் தான் ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாதான். சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் பொய்கையார். அப்ப என்ன வரும்? சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் யார்? பொய்கையார். அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற எதுவுமே யோசிக்க தேவையில்லை. சரி, நண்பர் யார்? ஆண்டமன் யார்? பொய் அப்படிலாம் கேட்கல அவங்க. சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் யார்? அவ்வளவுதான். யாரு? பொய்கையார். முடிஞ்சு. அடுத்து உள்ளம் என்பது மனம். அப்ப என்னது? மனமே உள்ள என்பது சரியா? உள்ளது சிறப்பு ஒன்றாக கேட்கக்கூடாது. உள்ளம் என்பது எது? அப்ப எது? மனம். அவ்வளவுதான். கொஸ்டின் விடைக்கேற்ற வினானா விடை இருக்கு. அந்த வினாவும் அந்த விடையில பாதி இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து விடைக்கேற்ற வினா. ஐம்பெருங்காப்பியங்கள் 1 நீலகேசி. ஐம்பெருங்காப்பியங்கள்ல 1 எது? நீலகேசி. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்ததாக நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். விடைக்கேற்ற வினா. இந்த விடை கொடுத்த வினா எது? நந்தி கலம்பகத்தோட பாட்டுடை தலைவன் யாரு?
மூன்றாம் நந்திவர்மன் தான். ஓகேங்களா. அடுத்து புலவரை புலவரே புலவர் டைரக்டா போய் புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினார். புலவர்கிட்ட போய் டைரக்டா சொல்றேன் அரசன் கூறுறான். எவ்வகை வாக்கியம்? நேர்கூற்று வாக்கியம் தான். இந்த மேற்கோள் குறிகள், கார்புள்ளிகள் இதெல்லாம் வந்து நேர்கோட்டு என்று இது மாதிரி வரும் என்னது நேர்கூற்று வாக்கியம் தான். ஓகேங்களா. அடுத்ததாக அயற்கூற்று வரும்போது வந்து எப்படி வரும்னா ஆக அதுபோல சில சொற்கள் கட்டளை சொல்லோடு சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அரசன் புலவரிடம் பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு மாறு ஆக பெற்றுக்கொள்ளுமாறு ஆக இது போல கட்டச்சொல் சில போல சொற்கள் சேர்ந்து வரும். அந்த கார்புள்ளி இதெல்லாம் இடம்பெறாது. ஓகேங்களா. பெற்றுக்கொள்ளுமாறு கூறினான் அப்படின்னு வந்தால் அது அயற்கூற்று வாக்கியம். அந்த கார்புள்ளி மேற்கோள் குறிகளை இடம்பெறாது. அடுத்ததாக மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினால் இது வந்து இது ஒரு புரிவதற்காக இங்க கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வரக்கூடாது. மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக நடந்ததே வேறொருவர் கூறுவது போல சொல்வது அயற்கூற்று வாக்கியம். ஆக வரும் என்னது அயற்கூற்று. அடுத்து செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது படு பட்டது பெரு பெற்றது வந்தால் அது செய்யப்பாட்டு வினை. இப்ப இதே அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர் அப்படின்னா செய்வினை. அதை அப்படியே மாத்தி செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது படு பட்டது பெரு பெற்றது வந்தால் அது செய்யப்பாட்டு வினை. இதே அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர் அப்படின்னா செய்வினை வாக்கியம். அடுத்து தூய்மையுடன் இரு தன்னலமற்று இரு. இது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கு அப்படின்னா அது விளைவு வாக்கியம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்கள்ல வரக்கூடிய வாக்கியம் என்னது விளைவு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இது என்ன வினை? ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் என்ன வினை வரும்? செய்வினை அப்படின்னு சொல்லலாம். இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு என்னது செய்யப்பாட்டு வினை. இலக்கணம் கற்பித்தாலும் செய்வினை. ஓகேங்களா. அடுத்து தன்வினை எது? கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். அதுதான் சரியானது. அதான் தன்வினை. பிறவன் எப்படி இருக்கும்? ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. அது செய்யப்பாட்டு வினையில வரும். இல்லை இயற்றுவித்தார். கம்பர் ராமாயணம் கம்பரால் இயற்றுவிக்கப்பட்டது. இல்லை கம்பர் ராமாயணத்தை இயற்றுவித்தார் அப்படின்றது பிறவனில் வந்துடும். ஓகேங்களா. அப்ப கம்பர் ராமாயணத்தை இயற்றினது சரியானது. அடுத்து பிறவினை சொற்றொடரை கண்டறிய நடனம் மாதவியால் கற்பிக்கப்பட்டது. பட்டதுலாம் செய்யப்பாட்டு வினை வராது. இதெல்லாம் தன்வினை வராது. மாதவி நடனம் கற்பித்தால் இதான் என்னது பிறவினை. ஓகேங்களா. கற்றால் அப்படின்னா தன்வினை, கற்பித்தால் அப்படின்னா பிறவினை, கற்பிக்கப்பட்டதுல செய்யப்பாட்டு வினை. அடுத்து செய்வினை வாக்கியம். மக்கள் நாடகம் பார்த்தனர் அப்படின்னு சொல்லலாம். நாடகத்தை பார்த்தனர் சொன்னாலும் சரிதான். ஓகேங்களா. இதுதான் செய்வினை. செய்யப்பாட்டு வினை வரும். நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது அப்படின்னு வரும். அடுத்ததாக செய்யப்பாட்டு வினை எது கேட்குறாங்க? சரியான ஆன்சர் படு பட்டது பெரு பெற்றது. இந்த பட்டேன் நான் ஆசிரியரால் பாராட்ட பெற்றேன். இதுதான் செய்யப்பாட்டு வினை. தன்வினை எதுன்னு பாருங்க. உமர்புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். இதுதான் சரியானது. அடுத்ததாக பசுத்தோல் போர்த்திய புலி போல. இவ்வூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டுபிடி. பசுத்தோல் போர்த்திய புலி போல. அவ பசுத்தோல் போர்த்திய புலியை போட்டுதல் வருமா? வராது. வணங்குதலா? வராது. அஞ்சுதலா? பசுத்தோல் போர்த்திய புலி என்னது? ஏமாற்றுதல். பசுத்தோல் போர்த்திக்கிட்டு வர்றது, உள்ள இருக்கிறது புலி. என்னது? ஏமாற்றுதல். அடுத்து பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தால் போல. பாம்புக்கு என்னதான் பால் ஊற்றி வளர்த்தாலும் அது என்ன வேலை செய்யும்? அதான செய்யும். என்னது இது? நம்பகத்தன்மையா இல்லை, அவசியமா இல்லை. கொடூரத்தன்மை. பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தோம் என்னது? கொடூரத்தன்மை. இந்த ஊமை விளக்கூடிய பொருள் இந்த கொடுக்கப்பட்ட தெரிவுகளை கொடூரத்தன்மை தான் சரியானது. அடுத்து வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல. ஏற்கனவே புண்ணு வெந்த புண்ணா இருக்கு, கொடூரமான புண்ணா இருக்கு, திரும்ப அதில் வேல் பாய்ந்த எப்படி இருக்கும்? இவ்வூமையில விளக்கக்கூடிய பொருள் என்னது? அது இன்பமா?
கண்டிப்பா இல்ல. மகிழ்ச்சியா இல்ல. மேலும் மேலும் துன்பம் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல மேலும் மேலும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து இருதலை கொல்லி எறும்பை போல, இரண்டு பக்கம் எரியக்கூடிய தீக்குள் மாட்டிக்கொண்ட எறும்பை போல ஊமையால் விளக்கப்படும் பொருள் என்னன்னா தவிப்பு. ரெண்டு பக்கம் இருக்கு எரியக்கூடிய நெருப்புக்குள்ள மாட்டிக்கொண்ட எறும்பு என்ன செய்யும்? தவித்து கொண்டு காணப்படும். சலிப்போ இழப்போ மறுப்போ போற்றக்கூடாது. இருதலை கொல்லி எறும்பை போல இரண்டு பக்கம் எரியக்கூடிய அந்த நெருப்புக்குள் மாட்டிக்கொண்ட எறும்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையை காணப்படும்? தவித்து கொண்டு காணப்படும். எந்த பக்கம் இருந்து தப்பிப்பது என்று தவித்து கொண்டு காணப்படும். தவிப்பு தான் சரி. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. என்னது ஊமை? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. இந்த ஊமையால் விளக்க ஒரு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கொடுக்குறான். நகைச்சுவையா இல்லை, நம்பிக்கையா இல்லை, வெற்றி இல்லை, என்னது? ஏமாற்றம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல ஒரு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றம். அடுத்ததாக இதெல்லாம் வந்து ஊமையால் விளக்க பொருத்தமா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதே தான் கேட்ப சொல்ல முடியாது. வேற வேற நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்து பாருங்க, தேவரும் பிழைத்தில்லர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்தில்லர் அறமும் எரிண்டார். என்ன கேட்கிறாங்க? அடி எதுகை. இந்த சீர்கள்ல ஒரு அடியில கூட சீர்கள் மட்டும் கேட்டாங்கன்னா அது சீர் மோனை சீர் எதுகை. அதுல வந்து இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கிழக்கதை முற்று அப்படி சொல்லுவோம். அது சீர்களை பார்க்கக்கூடியது. துறை வேறுப்பங்கள் அடிகளை பார்க்கக்கூடியது. இரண்டு அடிகளுக்குள்ள பார்க்கக்கூடியது. இங்க எதுகை கேட்கிறாங்க. எதுகை என்பது இரண்டாம் எழுத்து தம்மோல் அளவத்து ஒன்றி வருவது. இரண்டாம் எழுத்து தம்மோல் அளவத்து என்பது அதே எழுத்தாகவும் இருக்கலாம், அதே மாத்திரை அளவுடைய எழுத்தாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, தேவரும் ஏவரும். அப்ப அடி எதுகை என்பது என்னது? இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும், மாத்திரையில் அளவத்துக்கணும். வா வா. அப்ப தேவரும் ஏவரும் எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான்காவது டி ஆப்ஷன் இதுதான் அடி எதுகை. இதெல்லாம் வராது. ஓகேங்களா? இதுதான் சரியானது. அடுத்து கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மொழி எடுத்துள்ளது. கல்லாமை வேண்டும் கடிய வருதலால். இங்க சீர் மோனை கேட்கிறாங்க. மோனை என்பது முதலெழுத்து தம்மூல் அளவத்து ஒன்றி வருவது. முதலெழுத்து 1 3 கல்லாமை கடிய. இப்ப நமக்கு எப்படி கொஸ்டின் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன மோனை வந்துச்சு கேட்பாங்க. அப்போ 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் வருது. அப்ப என்னது? பொழிப்பு. அப்படிதான் இப்ப ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப அதில் அப்பெல்லாம் பாருங்க எப்படி கொஸ்டின் சீர் மோனையானது கல்லாமை கடிய. முதலெழுத்து ஒரே மாதிரி. அதான் சரியானது. அடுத்து ஆதிரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு சீர் மூனை எது கேட்குறாங்க. 1 3 பொழிப்பு மூனை தான் இருக்கு. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏலேயே வச்சிருக்காங்க. ஈஸியானது இருக்கு. அடுத்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏய்ப்பு தொடை. ஏய்ப்புனா ஒரே மாதிரி வரக்கூடிய அந்த ஒன்றி வரக்கூடிய சொற்கள் பொதுவாக கேட்குறாங்க. இப்பெல்லாம் நம்ம கேட்போம் ஏய்ப்பு தொடை என்ன வகைன்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருப்போம் கொஸ்டின். அப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப சினம் என்னும் ஈனம் என்னும் அதான் ஏய்ப்பு தொடை. அதான் சரியானது. ஓகேங்களா? பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் அடுத்தது தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் கொடுப்போம். 2011 ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இப்போ வரைக்கும் தமிழ் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே போல் அந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் தெளிவான ஒரு எக்ஸ்பிளைனோட அப்லோட் பண்ணுவோம். இப்போ வரையும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு ரீசன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வினாத்தாள்களையும் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங் சார் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கார்த்திக் சார். தொடர்ந்து தமிழ் வரும். தமிழ் போயிட்டு இருக்கும்போது இடையில ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது யூனிட் வைஸாக உங்களுக்கு வரும். எல்லா யூனிட்டுமே ஜென்ரல் ஸ்டடீஸில் சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் அண்டு ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.